ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த கிரிசரில் அன்று வழக்கத்துக்கு மாறாக போலீசாரும் பொதுமக்களும் குவிந்திருந்தனர். நொடிக்கு ஒரு வாகனம் என அடிக்கடி அந்த கிரிசருக்குள் வந்து சென்றது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அந்த பகுதிவாசிகள் ஒருவித மிரட்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். வெள்ளை சட்டை அணிந்திருந்த நபர் கை காட்டிய இடத்தில் இயந்திரம் பள்ளம் தோண்டியது. மண்ணை அள்ளி அள்ளி போட போட சுற்றியிருந்தவர்களின் கண்கள் அந்த பள்ளத்தையே குறிவைத்திருந்தன. இத்தனை பரபரப்புக்கும் போலீசை குவித்ததுக்கும் காரணம் புதைக்கப்பட்ட ஒரு ஆண் சடலம். ஆம், அதை தேடிதான் இந்த தேடுதல் வேட்டை. சில நிமிடங்களுக்கு பிறகு போலீசார் சடலத்தை தோண்டி எடுத்து அங்கேயே வைத்து பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் வெங்கடேசன். அவருக்கு 54 வயதாகிறது. சென்னை முகப்பேரில் வசித்து வந்திருக்கிறார். இவரது சொந்த ஊர் சேலம். சென்னையில் ஹோல்சேல் இளநீர் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு லட்சுமி என்ற மனைவியும் சந்தோஷ் என்ற மகனும் உள்ளனர். சம்பவத்தன்று வெங்கடேசனும் லட்சுமியும் மகனை நீட் தேர்வு எழுத தனியார் கல்லூரியில் விட்டுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். அப்போது அவர்களை வழிமறைத்த ஒரு கும்பல் காரில் கடத்தி சென்றிருக்கிறது. பெற்றோர் வீட்டில் இல்லாததால் பதறிப்போன சந்தோஷ் அவர்களை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கிறது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த சந்தோஷ் பெற்றோரை காணவில்லை என குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சந்தோஷின் செல்போனுக்கு அவரது அம்மா லட்சுமி போன் செய்து அவசரமாக சேலத்துக்கு வர சொல்லியிருக்கிறார். உடனே போலீசார் மாறு வேடத்தில் சந்தோஷோடு கிளம்பி சேலம் சென்றிருக்கிறார்கள். அங்கு 3 பேர் சந்தோஷை அழைத்து செல்ல காத்திருந்தனர். துரிதமாக செயல்பட்ட போலீசார் அந்த மூவரையும் மடக்கி பிடித்து விசாரித்த போதுதான் நடந்த பயங்கரம் அனைத்தும் வெளிவந்திருக்கிறது. இளநீர் வியாபாரம் செய்து வந்த வெங்கடேசன் தனக்கு அரசியல் புள்ளிகளோடு தொடர்பு இருப்பதாக ஊருக்குள் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய பலர் அரசு வேலை வாங்கி தருவதற்காக அவரிடம் பணம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பணம் கொடுத்தவர்களில் ஊத்தங்கரையை சேர்ந்த கணேசன், சென்னையை சேர்ந்த நித்யானந்தம் என்பவரும் அடக்கம். கணேசன் வெங்கடேசனுக்கு நெருங்கிய உறவினர். இதனால் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் வாங்கி கணேசன் 12 கோடி ரூபாயும், நித்யானந்தம் 6.5 கோடி ரூபாயும் வேலை வாங்கி தர வெங்கடேசனிடம் பணம் கொடுத்திருக்கிறார்கள். பணத்தை வாங்கிக் கொண்ட வெங்கடேசன் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்ததால் கணேசனிடமும் நித்யானந்தத்திடமும் பணம் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 வருடமாக கொடுத்த பணத்தை கேட்டு இருவரும் வெங்கடேசனுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை பணம் வரவே இல்லை. இதனால் கடுப்பான அவர்கள் வெங்கடேசனிடம் எப்படியாவது பணத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வெங்கடேசனையும் அவரது மனைவியையும் ஊத்தங்கரையில் உள்ள கணேசனின் கிரிசருக்கு கடத்தி வந்திருக்கிறார்கள். அங்கு கணவன் மனைவியை தனித்தனி ரூமில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். வெங்கடேசனை இரும்பு ராடால் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். இதனால் அவரது சடலத்தை கிரிசர் வளாகத்தின் அருகிலேயே குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். மேலும் வெங்கடேசனின் மகன் பெயரில் இருக்கும் சொத்துக்களை எழுதி வாங்க வேண்டும் என்பதற்காக அவரை சேலத்துக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். அதற்குள் போலீசார் கொலை கும்பலை மடக்கி பிடித்ததால் நடந்த பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது.
இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேசன், நித்யானந்தம் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.